அதானே? சரி, கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் செய்தி கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். பாலா அப்படியே பாலா பார்த்தாவே எனக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சுது. 2-3 பேர் கேக்குறாங்க, நல்ல யூடியூப்ல சிரிச்சு பேசுறீங்கன்னு. முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்கள பொறுத்து தானே நம்ம பேச்சு. கரெக்டா? அது போல அப்ப இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, எத்தனை பேர் வெற்றியா வாழணும், வெற்றியா சாகணும்னு நினைக்கிறீங்க? என் வாழ்க்கையில இது வரைக்கும் தோல்வி இருக்கு, என் வாழ்க்கையில இது வரைக்கும் பிரச்சனை இருக்கு, ஆனா நான் வெற்றியா வாழணும், வெற்றியா சாகணும். எப்படி? வெற்றியா வாழணும், வெற்றியாவும் சாகணும். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு? எஸ்டி எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு? வெற்றியா சாகணும். அதாவது நம்ம சாவுல 1000 பேர் வர்றது பெருசு இல்ல, இயேசு வரணும், தேவ தூதர்கள் வரணும், அதுதான் வெற்றியின் வாழ்க்கை. அப்ப இந்த வெற்றியின் வாழ்க்கை வாழணும்னா 5 ஊ சொல்ல போறேன் நான். என்ன ஊ? 5 ஊ. தமிழ்ல ஊ தெரியுமா? ஊ. பாருங்க, அந்த மாதிரி 5 ஊ சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா சில தோல்வியான விஷயங்களை விட்டுறணும். கரெக்டா? நான் ஏற்கனவே சொல்லுவேன், கையில அறுவாடு வச்சுக்கிட்டு பூனைய பூனைனா எப்படி போவோம்? அப்ப விட வேண்டிய காரியங்களை விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப வெற்றியின் வாழ்க்கை வாழணும்னா சின்ன பிள்ளைங்களோ பெரியவங்களோ என்ன பண்ணோம்? சில காரியங்களை விட்டுணும். சில காரியங்களை விட்டுட்டா கட்டாயமா வெற்றி நிச்சயம். வெற்றியை பிடிக்கணும்னா சில காரியங்களை விட்டுணும். சரி, அதெல்லாம் ஒரு சில காரியங்களை நான் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த 5 ஊ என்னன்னு சொல்ல போறேன். 5 ஊ. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே ஊ எங்கேயா பார்த்தா இந்த ஞாபகம் வரணும். சரி, எடுத்துக்கொள்வோம். யோவானின் புத்தகம், யோவான் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, இந்தம்மா என்னத்தை விட்டாங்க? குடத்தை விட்டாங்க. எதை விட்டாங்க? தண்ணி எடுக்க வந்திருக்காங்க. இந்தம்மா தண்ணி எடுக்க வந்திருக்காங்க. இயேசுவை பார்த்த உடனே குடத்தை விட்டாங்க. நம்ம விடுவோமா? நம்ம விடுவோமா? குப்பை பக்கெட்டே விடுறது இல்ல. குப்பை பக்கெட்டே என்ன பண்றது இல்ல, அதையே வெளியே வச்சா கூட தூக்கி போயிடறான்னு வைக்கிறது இல்ல. இருங்க குப்பை வண்டி வந்துச்சு, அது என்ன வேலையா இருந்தாலும் ஐயோ அதை கொட்டிட்டு வந்து மத்த வேலையை பார்க்கணும். அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த அம்மா பாருங்க, இயேசு வந்தாரு, வந்தவொடனே தண்ணி எடுக்க வந்த இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? குடத்தை விட்டுட்டாங்களாம். இப்ப விட வேண்டிய காரியங்களை விட்டுடணும். இயேசு வேணும், எனக்கு வெற்றியின் வாழ்க்கை வேணும்னா சில காரியங்களை விட்டுடணும். சரி, இந்த அம்மாவோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு வாசிப்போம். அதே 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா, சமாரியா நாட்டாளாகிய ஸ்ரீ தண்ணீர் மொல்ல வந்தால் அது நோக்கி ஏசு என்ன பண்ணிருக்காரு? அந்த வேலை வந்திருக்காரு, தாகம் எடுத்துக்கிச்சு. சும்மா அதெல்லாம் அவர் போட்ட பிளான் வச்சுக்கோங்க. அந்த அம்மாவை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கிறாரு. தாகத்துக்கு என்ன சொல்றாரு? தண்ணீர் மொல்ல வந்திருக்காங்க, இன்னும் தண்ணியை ஃபில்லே பண்ணல, குடம் காலியா தான் இருக்கு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? எனக்கு நீ நம்ம போய் அப்படி கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நானே ஒரு குடம் தண்ணிக்கு இவ்வளவு நேரம் நின்று இருக்கிறேன், நீ தாகத்துக்கு தான் ஈஸியா சொல்ற. அடுத்த வசனம் பாருங்க, யூதர்கள் சமாரியனுடைய சம்பந்தம் கலவாதிருக்கிறபடினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு என்று எப்படி கேட்கலாம் என்றான். இந்த அம்மா கேள்வி கேட்கிறாங்க பாருங்க, என் கிட்ட எல்லாம் நீங்க தண்ணி வாங்கி குடிக்க கூடாத, சட்டம் அப்படி இருக்கே அப்படின்றாங்க. சொன்ன உடனே 17வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. இப்ப ஏசு ஒரு கேள்வி கேட்டாமா, உங்க வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு அப்படின்னு கேட்டாரு. இந்த அம்மா என்ன சொல்றாங்க? எனக்கு வீட்டுக்காரே இல்ல. ஏசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். ஆமாமா, நீ சொன்னது இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ஆமாங்க, கரெக்ட் தாங்க அப்படின்னு சிலர் அப்படிதான் சொல்லிடுறது. கரெக்ட் தாங்க நல்லதுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு? இவருக்கு எல்லாம் தெரியும். இந்த அம்மா யாரு, இந்த அம்மா பேக்ரவுண்ட் என்ன, இந்த அம்மா பின்னணி என்ன, எல்லாம் தெரியும். கேள்வி ஏசு கேட்கிறாருன்னா சும்மா கேட்டிருப்பாரா? உங்க வீட்டுக்காரர் என்னம்மா பண்ணாரு? வீட்டுக்காரே இல்லையே, கேஷுவலா சொல்றாங்க இந்த அம்மா. அடுத்த வசனம் 18வது வசனம், எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இந்த அம்மா ஏற்கனவே 5 பேர் கல்யாணம் பண்ணிருக்காங்க. எத்தனை பேரு? 5 பேரு. இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உன் புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய். கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா? இன்னைக்கு யாரும் இப்படி போய் 5 கல்யாணம் 6 கல்யாணம் அதெல்லாம் விஷயம் இல்லை. தேவையில்லாத விஷயங்களை நம்ம கூட வச்சிருக்கிறது தான் பிரச்சனை.
தேவையில்லாத விஷயங்களை சுமந்துட்டு இருக்கிறதுதான் பிரச்சனை. சொல்லிட்டா சொன்ன 19வது வசனம், அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்க தரிசி என்று காண்கிறேன். இப்ப சொல்லிட்டா, என் முன்னாடி உட்காந்துருக்க நீங்க சாதாரண ஆள் இல்ல, என் கடந்த காலத்தையும் சொல்றீங்க, நிகழ்காலத்தையும் சொல்றீங்க, விட்டா எதிர்காலத்தையும் சொல்லுவீங்க போல. புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்ச உடனே அவ செய்த காரியம் பாருங்க, 28, 29 வசனங்கள்ல நம்ம இப்ப வாசிச்சதுதான். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு இயேசுவை பார்த்துட்டா, குடத்தை வச்சுட்டா. என் பழைய வாழ்க்கை வேண்டாம், இந்த தேவையில்லாத விஷயங்கள் வேண்டாம், என் நினைவுகள் பழைய நினைவுகள் வேண்டாம். அப்ப இதெல்லாம் விட்டுணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்லியிருப்பார் இதை விட்டு அப்படி சொல்லியிருப்பார். அதை விட்டுணும். விடலைன்னா மேன்மை அடைய முடியாது. இந்த அம்மா பாருங்க, குடம் எடுக்க வந்தவங்க இயேசு எடுத்துன்னு போயிட்டாங்க வீட்டுக்கு. குடத்துல தண்ணி எடுக்க வந்தவங்க எதை வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க? ஏன் தெரியுமா? இயேசு வார்த்தையை கேட்டவன அவ விட்டா. முதல் பாருங்க, குடத்தை விட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய வாழ்க்கையை விட்டா, பாவ வாழ்க்கையை விட்டா. ஏன்னா தேவ மகிமை காணப்படணும்னா சில காரியங்களை விட்டுறணும். ஆண்டவர் விட்டு இது ஆகாது, இது தேராது, இது உருப்படாது, இது உனக்கு நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்காதுன்னு சொன்னா அதை விட்டுறணும். விட்டுட்டா இயேசு ஆதாயம் பண்ணிட்டான். பாருங்க, உலகத்துல எல்லாத்தையும் நிக்க வச்சு இயேசு வந்து நின்னா, நான் இயேசு வேணும்னு சொல்றேன்னா இல்ல இதெல்லாம் வேணும்னு சொல்றேன். சரி, நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு அடுத்த கட்ட வேலை இருக்கு, வந்த வேலை குடம் எடுக்கிற தண்ணி எடுக்கிற வேலை, இந்தாங்க உங்களுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இவ என்ன பண்ணிட்டா? ஃபர்ஸ்ட் குடத்தை விட்டா. அப்ப இன்னைக்கு நம்ம சிந்தனையில இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை விட்டுணும். ஆண்டவர் விட்டுருங்கன்னு ஒரு வாட்டி சொல்லுவார், 2 வாட்டி சொல்லுவார், அதுக்கப்புறம் அவர் போயிட்டே இருப்பார். அவர் போக ஆரம்பிச்சுட்டாரு. இந்த அம்மா அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க பாருங்க. 29, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்றார். இப்ப போய் பாருங்க, ஆண்டவரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என் வாழ்க்கை எல்லாத்தையும் சொல்லிட்டார், வந்திருக்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஊர்ல போய் எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சான். எப்ப விடுற வேண்டியதை விடுங்கன்னு ஆண்டவர் சொல்லி விட்டுறோமோ அப்ப நம்முடைய வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கையா மாறும். இது வரைக்கும் தோல்வியான வாழ்க்கை விழுது. உலகம் என்ன சொல்லிருக்கும்? எத்தனை கல்யாணம் பண்ணா இப்படி இருந்தா, இப்போ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிருக்கான். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் செய்யறது இல்ல. நம்ம மனசுல நிறைய காரியங்களை போட்டு வச்சுட்டு இருக்கோம். இதையெல்லாம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாகவே வெற்றியின் வாழ்க்கை தான். இந்த அம்மா தோல்வி அடைஞ்சிருப்பாங்களா? சமாரிய ஸ்திரீயோடைய வாழ்க்கை இன்னைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, இந்த அம்மா ஒரு வெற்றி சிறந்த பெண்மணியா இருந்திருக்காங்க. சரி, 2வது காரியத்தை சொல்றேன். முதல்ல பழைய சுபாவங்கள், குணங்கள், அப்ப தேவையில்லை, இது உன் வாழ்க்கையில வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, அதை விட்டுணும். ஆண்டவர் சொல்லிட்டு என்ன பண்ணார்? அப்புறம் அதை கடந்து போக ஆரம்பிச்சிருவார். அப்ப அதை விட்டுணும். இப்ப 2வது காரியத்தை நான் சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், 4:18. இயேசு வாசிங்க. நடந்து போகையில் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு. இங்க பாருங்க, இங்க 2 பேர் என்ன பண்றாங்க? பேதுரு, சீமான், அதுக்கப்புறம் அந்திரேயா, இவங்க எல்லாம் வலை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த வசனம் வாசிங்க. ஆண்டவர் சொன்னார், ஏன் பின்னா வாங்க, மனுஷனை பிடிக்கிறேன். அப்படி வந்து இப்போ பாருங்க, ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றாரு. நான் போய், மகனே இது எல்லாவற்றையும் விட்டு என் பின்னே வா ஊழியம் செய்யலாம், ஒன்று சேர்ந்துன்னா வேலையை பார்த்துன்னு போயா, வந்தியா, ஜெபம் பண்ணியா, இந்தா புடி காணிக்க, கிளம்புக, அப்படிதான் சொல்லுவாங்க. சொன்னாங்க. அடுத்த வசனம் அது, அவர் அவ்விடம் விட்டு போகையில், அவர்கள் அவ்விடம் விட்டு போகையில் வேறொரு சகோதரர், 20வது வசனம், உடனே அவர்கள் வலையை விட்டு, அந்த அம்மா குடத்தை விட்டாங்க, இவங்க வலையை விட்டாங்க. எப்பா, அடுத்தவர்களை சிக்க வைக்கிற காரியம் இருக்கு உங்க கையில, இனிமே இந்த வலை உனக்கு பயன்படாது, நான் கொடுக்குற வலையை வச்சுக்கோ. வாழ்வின் ஆதாரம் மீன் பிடிக்கிறவங்க என்னைக்காவது பாருங்க, சாவர வரைக்கும் வலை இல்லாம இருக்க மாட்டான். சாவர வரைக்கும் அவன் கைத்தொழில் அது மீன் பிடிக்கிறது, வலை இல்லாம இருக்க மாட்டான். ஒரே வார்த்தை சொன்னார், என்ன ஆதாயம் பண்ணிக்கோ, இனிமே இந்த மீன் பிடிக்கிற தொழில உனக்கு ஆதாயம் கிடையாது, இனிமே நீ இப்ப பார்த்துட்டு இருக்கிற காரியத்துல ஆதாயம் கிடையாது, நான் இன்னைக்கு இதை விட்டுடுன்னு உனக்கு சொல்லியிருக்கேன்னா விட்டுடு. வலையை விட்டுட்டாங்க. முதல்ல அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? குடத்தை விட்டாங்க. பழைய சுபாவம், பழைய குணாதிசயம், இருதயத்துல இருந்த கசப்பு, கர்த்தர் எதை வேண்டாம் சொன்னாரோ விட்டாச்சு. இங்க இவங்க வலையை விட்டாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதரனாகிய செபதேயின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது
அவர்களையும் அழைத்தார். அடுத்த வசனம். அடுத்தது பாத்தீங்களா, எதை விட்டாங்க? குடத்தை விட்டாங்க, வலைய விட்டாங்க. இவனுங்க என்ன பண்ணிருக்கா பாருங்க, படகையும் அப்பாவையும் விட்டாங்க. இன்னைக்கு அப்படிலாம் சொன்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. வாழ்வின் ஆதாரங்க. அந்த காலத்துல போட் வச்சிருக்கதான் ஒரு பெரிய கோடீஸ்வரன். போட்டுன்றது சாதாரண விஷயம் இல்லை. என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர்? சொன்ன உடனே போட்டையும் விட்டான், அப்பாவையும் விட்டான். ஏன் அப்பாவை விட்டுருப்பான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் நானு. ஒருவேளை அவங்க அப்பா சரியான அப்பா வந்துருக்க மாட்டார் போகுது. ஏசப்பா தான் சரியான அப்பான்னு பிடிச்சினா நல்ல தகப்பெல்லாம் இருந்திருக்க மாட்டான் போல. அவனே தீர்மானம் பண்ணிட்டான். ஏசு சொன்னாரு அப்பாவை விட்டுவான்னு சொல்லி சொன்னாரா? சொல்லல. அவனே தீர்மானம் பண்ணிட்டான். நான் இவரு கூட போகும்போது இந்த அன்பிட் குவாலிட்டி தூக்கின்னு சுத்த முடியாது, விட்டுங்கன்னு சொன்னா விட்டுருந்தோம். ஆண்டவர் விட்டுருங்கன்னு சொன்னா நமக்கே தோணும் இதெல்லாம் விட்டா நல்லா இருக்குமே. இப்ப பாருங்க, அந்தம்மா குடம், இவங்க வலை, ஒருத்தர் போட்டு, ஒருத்தர் ஒரு மனுஷனையே விட்டாரு, அப்பாவையே விட்டாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொருத்தர் இருக்கான். அதே மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏசாவு அவ்விடம் விட்டு ஆயத்துறைனா என்ன தெரியுமா? வரி வசூல் பண்ற இடம், ரெவென்யூ ஆபீஸ். இப்ப நம்மள வீட்டு வரி கட்டுவோம், தண்ணி வரி கட்டுவோம் பாருங்க, அந்த ஆபீஸ். உட்கார்ந்து இருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இவன் பாருங்க கவர்மெண்ட் வேலையை விட்டான். இவன் என்ன விட்டான்? டாக்ஸ் கலெக்டருங்க, பெரிய அதிகாரி, பெரிய அதிகாரி. ஏசு வந்து சொன்னார், மகனே, அவ்வளவுதான் எல்லா டாக்ஸ் பில்லு கில்லு எல்லாத்தையும் தூக்கி போட்டான். போட்டு எனக்கு நீங்க தான் ஆண்டவர், எனக்கு நீங்க தான் ஆண்டவர். பாருங்க, சில தொழிலையும் ஆண்டவர் விட சொல்வார், சில இணைப்புகளையும் ஆண்டவர் விட சொல்வார், சில பழக்கங்களையும் ஆண்டவர் விட சொல்வார், சில தேவையில்லாத ஆட்களுடைய ஐக்கியத்தையும் ஆண்டவர் விட சொல்றார். சொல்ல ஒன்ன விட்டான். இதெல்லாம் விட்டேன். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இதெல்லாம் விட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? அதானே அடுத்தது அதானே. இந்த கேள்விக்கு பதில், ஆண்டவரே நாங்க இதெல்லாம் விட்டோம், என்ன கிடைக்கும்? எடுங்க மத்தேயு 19ஆம் அதிகாரம். நம்மளால பரவாயில்ல, மனசுல கேட்டுருக்கோம், ஒருத்தன் நேரடியாவே கேட்டான். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27வது வசனம். இல்ல அப்பொழுது நல்லவன் இவன் சொல்லியே காமிச்சிட்டான். ஏசுன்னு சொன்னவன் அவர் கேட்டிருப்பா. திருப்பி நான் கூப்பிட்டா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? வலைய விடவா சொன்னேன் நானு? வேலையை விடவா சொன்னேன் நானு? கூப்பிட்டேன், வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டேன், அவ்வளவுதான். நீங்க வந்துட்டு அட்டை விட்டேன், இட்ட விட்டேன், அட்டை விட்டேன், இட்ட விட்டேன்னு என்கிட்டே சொல்றேன். அவன் எவ்வளவு கேட்கறான் பாருங்க. உங்களால நாங்க எல்லாத்தையும் விட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க ஏதோ ஒரு தேடலுக்காக தான் ஆண்டவரை பார்த்து நான் சொல்றேன் பாருங்க. இப்ப தற்காலிகமா நமக்கு கிடைக்கிறது விஷயம் இல்லைங்க. நான் சொன்ன பாருங்க, மரணத்தின் போதும் அது வெற்றியின் மரணமா இருக்கணும். இப்ப ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். அது வெற்றியா இருக்கணும், அது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். எப்படியாவது ஓடி ஜெயிச்சிடலான்னு இல்ல. ஓட்டப்பந்தயத்துல நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த ரேலி எல்லாம் ஓடுவாங்களே, எப்படி ஓடுவாங்க? அவங்களுக்கு போட்டிருக்க அந்த ட்ராக்லயே ஓடுவாங்க, அப்பதான் கப்பு கொடுப்பான். நீ பக்கத்து ட்ராக்ல ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இடுப்புல 2 கொடுப்பான். கரெக்ட் தானே? அடுத்த மேட்ச்ல விளையாடவே முடியாது. இவன் பக்கத்துல இருக்கவன் ட்ராக்ல ஓடுறான்டான்ட்டு. கரெக்ட் தானே? அட்டனை கெடுக்கிற கதை. அப்ப நமக்கு வாழ்க்கையில நியமித்திருக்கிற ஓட்டர் ஆண்டவர் ஒரு ட்ராக்கை காமிச்சிருவாரு. இதுதான் உன் வழிப்பா, இதுதான் நீ வரணும், இதுல வந்தாதான் ஜெயிப்ப, இதுல வந்தா என்ன நோக்கி சேர்ந்துரும், உனக்கு ரிவார்டு உண்டு அப்படி சொல்லிடுவாரு. ஆனா ட்ராக் மாதிரி ஓடுவாங்க சிலர். இந்த ட்ராக்ல ஓடலாமா, அந்த ட்ராக்ல ஓடலாமா, அப்படி ஓடலாமா, இப்படி ஓடலாமா மண்டை. ஏன்னா சில ஆளுங்களுக்கு ஏதோ குரங்கு புத்தின்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி. ஏன்னா அந்த குரங்கு புத்தி என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது மரத்து மேல ஏறிக்குமா, இதுல குதிக்கலாமா, அதுல குதிக்கலாமா, இப்படி தொங்கலாமா, அப்படி தொங்கலாமா, அப்படி யோசிச்சுனே இருக்குமா. நான் ஏதாவது ஒரு பைத்தியக்காரத்தனமா செய்யுமா. அந்த மாதிரிதான் சில மனுஷங்களோட மைண்ட் செட்டப். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடணும், அப்பதான் வெற்றி. இவர் கேட்டாரு, அவரு அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. 29வது வசனம். 29. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரத்தை. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னை என்னுடைய நாமத்தினால நீ வீட்டை விட்டியோ, கூட பிறந்தவங்களை விட்டியோ, கூட பிறக்காதவங்களை விட்டியோ, தாயை விட்டியோ, தகப்பனை விட்டியோ, மனைவி விட்டியோ, பிள்ளைகளை விட்டியோ, இது எல்லாம் உன்னுடைய ஓட்டத்துக்கு தடையா இருக்கும். இவங்க எல்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதமா இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் என்னைக்கும் நீ உன்னோட கூட ஓட வர வைக்க முடியாது. அதனால நீ விட்டுட்டீங்கன்னா 100 தனியான ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, பரலோகமும் உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. அப்ப இன்னைக்கு விட வேண்டிய காரியங்களை நாம விட்டுடணும். விட்டுருமா, விட்ட மாட்டோமா? ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான் பாஸ்டர்.
விட்டாதான் வாழ்க்கை. அப்படிதான் சொன்ன பாருங்க, வெற்றியின் வாழ்க்கை வாழணும்னா விட வேண்டிய காரியங்களை ஆண்டவரே சொல்லுவார். இது விட்டுருங்க, இது இனி உதவாது, இதோட நம்ம ஐக்கியப்பட முடியாது, இதோட இருந்தா உன் வாழ்க்கை இன்னும் மரணத்தை நோக்கி. இப்ப ஆரம்பம் அப்படியே தாம் தூம்னு இருக்கும், அதுக்கப்புறம் போக போக எட்டிய போல கசக்கும். இப்ப மல்கோவா மாம்பழம் மாதிரி இருக்கும், ரொம்ப அருமையா மதுரமா இருக்கும். போக போக அது எட்டிய போல கசக்கும். போக போக என்ன பண்ணும், அது கசப்பை கொடுத்துரும். அப்ப சில காரியங்களை விட்டாதான் நமக்கு வெற்றியின் வாழ்க்கை கிடைக்கும். இயேசுவோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற ஒரு வாழ்க்கை, அவரை மகிமைப்படுத்துற ஒரு வாழ்க்கை, இது எல்லாம் சில காரியங்களை விடும்போதுதான் வரும். ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொன்னாராங்க தகப்பனை விட்டுருங்க, யாரும் சொன்னாரா? சொல்ல முடிவு எடுத்தான் பாருங்க. இந்த காரியத்தோட என்னால் டிராவல் பண்ண முடியாது. ஆபிரகாம் அப்படித்தான் சொன்னாரு, எப்பா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பான்னாரு. கூட என்ன யாரை கூட்டு போட்டான்? தேராக, அவங்க அப்பா. தேராகனா என்ன அர்த்தம்? காலதாமதம். லோத்து மாயமாலம். எப்படி? சகோதரன் மாயமாலம், அப்பா காலதாமதம். ரெண்டுத்தையும் கூட்டுன்னு போனான். தாமதம் ஆயிடுச்சா 25 வருஷம்? தேவையில்லாத எகிப்து எல்லாம் போய் மாட்டினானா? அப்ப தெரியல. அப்புறம் உணர்றான், ஐயோ நம்ம இதெல்லாம் பண்ணத்தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் போல அப்படின்னு சொல்லி 25 வருஷம் கழிச்சு தெரியுது. அப்ப இன்னைக்கு ஒரு சில காரியங்களை விட்டுணும். இப்ப ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஏசியா 48ஆம் அதிகாரம் 10வது வசனம், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அவர் நம்ம இவங்க எல்லாரையும் எதுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டாராம்? எதுக்கு தெரிஞ்சுட்டாராம்? உபத்திரவத்தின் குகையில தெரிந்து கொண்டார். இங்க ஒரு ஊர் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஊர்? உபத்திரவத்தின் குகை. இப்ப எந்த உபத்திரவத்துக்குள்ள இருக்கிறீங்க? நிறைய பணம் இருக்கு பாஸ்டர், நிறைய எல்லாமே இருக்கு, ஆனா உடம்பு ஃபுல்லா சுகர் இருக்கு, ஒன்னும் பண்ண முடியல. ஜாலியா வெளியே டூர் எங்கன்னா போயிட்டு வரலான்னு பாக்குறேன், ஆனா 4 அடி எந்த வச்சோன்னா தலை சுத்துது, பிரஷர் எல்லாம் இருக்கு. சிலருக்கு சமாதானம் கிடையாது, சிலருக்கு சந்தோஷம் கிடையாது, சிலருக்கு ஆரோக்கியம் கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல ஒரு உபத்திரவத்தை பார்த்துட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபத்திரவத்தில் தான் நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ உன் மனசுல ஒரு உபத்திரவம் போயிட்டு இருக்கு பாத்தியா, இந்த உபத்திரவத்துல நீ விட வேண்டிய காரியத்தை விட்டுடு. இந்த உபத்திரவத்துல நான் உன்னை தெரிந்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு சொல்லியிருக்கேன், நம்ம வாழ்க்கையின் ஆரம்பம் எதுல இருந்து போகுது? உபத்திரவத்துல ஆரம்பிக்கு. நீங்க வேணா பாருங்களேன், சர்ச்சுக்கு எந்த சூழ்நிலை வந்திருப்பீங்க? ஆரம்பத்துல எவ்வளோ ஒரு உபத்திரம் வந்திருக்கும். அப்ப கடவுளுடைய வார்த்தையை கேட்டிருப்போம். அப்ப ஜபம் உங்களுக்கு ஒரு காயம் கட்டி இருக்கும். அந்த உபத்திரவத்துல இருந்து ஆண்டவர் கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காருங்க? உட்கார வச்சிருக்கிறார். சரி, அப்ப அவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கமே நம் வாழ்க்கையை உருவாக்குவதற்கு தான். விட்டாங்க பாத்தீங்களா, இவங்க வாழ்க்கையெல்லாம் உருவாக்கப்பட்டது. இவருடைய வாழ்க்கை, அந்த குடம், அடுத்தது வலை, அடுத்தது படகு, அடுத்தது என்னது? கவர்மெண்ட் வேலை. எல்லாத்தையும் விட்டது எதுக்கு தெரியுமா? இயேசுவால் உருவாக்கப்பட்டால் நான் வெற்றியின் வாழ்க்கை வாழ்வேன், நான் தோல்வி அடைய மாட்டேன். அப்ப என்னை எப்படி தெரிஞ்சிட்டு இருக்காரு? என்னுடைய உபத்திரவத்தை அவர் தெரிஞ்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த உபத்திரவத்தின் குகையில என்ன தெரிஞ்சிட்டு இருக்காரு? முதல் போட்டுக்கோங்க, உபத்திரவம். இந்த 5 பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில் நிச்சயமாகவே வெற்றி தான். அடுத்தது ஒரு மனுஷனை தயார் பண்றாருன்னா என்ன பண்ணுவார்? வெற்றியின் வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன பண்ணுவார்? ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீயோனில் வாசமாக இருக்கிறவரே, நீ சத்தமிட்டு கம்பீரமாக, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். இதுல வாசிங்க, எரோமியா 18ஆம் அதிகாரம் 3. அப்படியா, நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டுன்னு போட்டிருக்கு. ஆனா அதுக்கு உண்மையான விளக்கம் என்ன போட்டிருக்குன்னா, உடைந்து போயிட்டுன்னு போட்டிருக்கு. இப்ப எப்படி ஒரு குயவன் என்ன செய்யறாரோ, ஒரு பானையை உண்டாக்குறாரு. அந்த பானையை உண்டாக்குறாரு, அந்த பானை செஞ்சுட்டே இருக்கும்போது டப்பால்னு உடைச்சிக்குது. உடைச்சவர் என்ன பண்றாரா, அப்பொழுது அதை திருத்தும்படியாய் செய்யும்படி அதை திரும்பவும் மறுபடியும் அதை வணைகிறான். இப்ப இங்க ஒரு காரியம் இருக்கு. முதலாவது காரியம் சொன்ன உபத்திரவம் வருதா? இப்ப அடுத்தது என்ன வந்திருக்கு? உடைஞ்சு போற தன்மை. எத்தனை வாட்டி உடைஞ்சு போயிருப்பீங்க குடும்பத்தால, மனிதர்களால. எவ்வளவு காரியம், பண ரீதியான விஷயத்துல, சரீர ரீதியான விஷயத்துல உடைந்து போயிருப்பீங்க. முதலாவது உபத்திரவத்தில் தெரிந்து கொள்கிறார்,
ரெண்டாவது உடைக்கிறார் ஆண்டவர் சில காரியங்களை உடைப்பார். சரியா வரலன்னா சில காரியங்களை உடைப்பார். எத்தனை பேருக்கு உடைப்புற சூழ்நிலை வந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு கூட சில போராட்டங்கள் வந்திருக்கும். ஏன் தெரியுமா? அப்பயே தெரிஞ்சுக்கலாம், ஆண்டவர் என்னை இன்னும் பர்ஃபெக்டா மாத்த போறாரு. ஆண்டவர் என்ன எப்படி மாத்த போறாரு? பர்ஃபெக்டா மாத்த போறாரு. உடைக்கிறாருனாவே உருவாக்க போறாருன்னு அர்த்தங்க. என்ன உடைக்கிறார் தான் அவர் என்னை உருவாக்க போறாருன்னு அர்த்தம். என்ன உபத்திரவத்தை தெரிந்து கொண்டார். ரெண்டாவது என்ன பண்றாரு? கொஞ்சம் டிபால்ட்டா இருக்கு. இப்ப நீங்க இந்த பித்தளை பாத்திரம்லாம் பாத்திருக்கீங்களா? சொட்டையா இருந்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க? போட்டு தட்டி கிட்டி வலிக்காத பாத்திரத்துக்கு அந்த மாதிரிதான் சில டைம்ல உடைச்சா என்ன பண்ணுவாங்க? அதை சரி பண்ணுவாங்க. அப்படிதான் முதல் காரியம் என்ன பண்றாரு? உபத்திரவம் வருதா? நல்லது, மேன்மை வரப்போகுது, வெற்றி வரப்போகுது. அடுத்தது உடைக்கிறது. அடுத்தது உடைக்கிறார் உருவாக்க போறாரு. அடுத்தது வாசிங்க, ஏசாயா 64ஆம் அதிகாரம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 2வது வசனம். முன்பாக உருகும்படி செய்யும். இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது ஆண்டவர் என்ன செய்யறாராம்? அக்கினியினால உருக்குகிறாராம். என்ன பண்றாரு? உருக்கி எடுக்கிறாரு. வானங்களை கிழித்து உருக்கும் அக்கினி. சில நேரத்துல இப்ப இந்த அக்கினி எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க சொல்லுங்க? பெரிய கெடுதலுக்கும் பயன்படுத்துவாங்க, நல்லதுக்கும் பயன்படுத்துவாங்க. ஒரு தங்கத்தை அக்னியில நல்லா ஊத 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 அதுக்குள்ள இருக்கிறது என்ன ஆகும்? அழுக்கெல்லாம் வெளியே வெடிச்சு வந்துடும். தங்கம் மட்டும் அப்படியே இருக்கும். அப்ப உருக்கலைன்னா ஒரு ஆபரணம் உருவாக்கப்படாது. அப்ப முதலாவது உபத்திரவத்தின் குகையில தெரிந்து கொள்கிறார். அடுத்தது என்ன பண்றாரு? உடைக்கிறார். ஒரு பாஸ்டர் ஒரு கதை சொன்னார். ஒரு ராஜா என்ன பண்ணாராம், ஏதோ ஒரு தூர தேசத்துல போயிட்டு நல்ல அருமையா பறக்கிற 2 கழுகு வாங்கிட்டு வந்தார். 2 கழுகு வாங்கிட்டு வந்தாராம். ஒரு நல்ல ஒரு ஆள்கிட்ட இருந்து. ஒரு கழுகு நல்லா அழகா பறந்து வந்தான். ஒரு கழுகு மட்டும் எப்பயும் போயிட்டு கிளையிலே உட்காந்துக்கிட்டான். ஒரு மரக்கிளையில எங்கேயா போய் உட்காந்துக்கிட்டான். பறக்க மாட்டேங்குது சரியா. ஒரு கழுகு நல்லா பறக்குது. அந்த இன்னொரு கழுகு, என்னை ஏமாத்தி வித்துட்ட நீ அப்படின்னு அந்த கழுகு எடுத்துன்னு போயிட்டு அந்த வித்தவர்கிட்ட கொடுத்தா, அந்த இடத்துல ஒரு வாரம் கழிச்சு போய் பாக்குறாரு, அந்த கழுகு நல்லா பறந்துட்டு இருக்கான். அந்த வியாபாரி கிட்ட போய், எப்படியா இந்த கழுகு என்கிட்ட இருக்கும்போது பறக்கல, உன்கிட்ட வந்தோன்னு பறக்குது அப்படின்னா, அதுக்கு அவன் சொன்னானா, அந்த கழுகு எங்கெல்லாம் போய் உட்காருதுன்னு பார்த்தேன், அந்த இடத்துல இருக்க கலையெல்லாம் கழிக்க ஆரம்பிச்சுட்டேன், இனிமே அது உட்காரத்துக்கு கலையே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா பறக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி. அப்படிதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன பண்றாரோ, சில சூழ்நிலையில கழிக்க ஆரம்பிக்கிறாரு. அக்னியினால நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்களை கழிச்சாதான் இவங்க இன்னும் உயர எழும்ப முடியும். அப்ப முதலாவது உபத்திரவத்தின் குகை, அடுத்தது உடைத்தல், அடுத்தது என்ன பண்றாராம்? உருக்குதல். அடுத்தது உருக்குறார். எத்தனை பேர் இந்த அனுபவத்தை கடந்து வந்திருக்கிறீங்க இது வரைக்கும்? உபத்திரவத்தின் குகை தான். அடுத்தது என்ன பண்ணினார் ஆண்டவர்? நான் உடைக்கதான் செய்யறாரு. அடுத்தது என்ன பண்றாரு? என்ன உருக்க செய்யறார். உடைக்கிறார், உருக்கிறார். அடுத்தது வாசிப்போம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? இப்ப அடுத்தது என்ன செய்யறாராம்? ஆண்டவர் உருவாக்குகிறார். முதல்ல உபத்திரவம், 2வது உடைக்கிறார், 3வது உருக்குகிறார், 4வது உருவாக்குகிறார். அப்ப ஒருத்தர் உருவாக்கப்படணும்னா உபத்திரவத்தை பார்த்து இருக்கணும். அடுத்தது என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? உடைக்கப்பட்டிருக்கணும். அடுத்தது என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? அக்னியினால உருக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் உருவாக்கப்பட முடியும். நான் சொன்னேன் இல்லையா, தங்கத்தை எப்படி உருவாக்குவாங்க? தங்கத்தை எப்படி உருவாக்குவாங்க? முதல்ல அதை ஊதி அதுல இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வெளியே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. கரெக்டா? நேத்து கூட ஒரு ஸ்டேட்டஸ் ஒண்ணு பார்த்தேன். ஒரு சுத்தியல், ஒரு பக்கம் ஒரு தங்க கட்டி, ஒரு பக்கம் ஒரு இரும்பு கட்டி. நான் தங்கத்தை அடிக்கும் போது தங்கம் சத்தமே கொடுக்கலையா, சாப்பிட்ட. இரும்பு அடிக்கும் போது இரும்பு ஐயோ எம்மான்னு கத்துதான். அப்ப சுத்தியலை பார்த்து இந்த தங்கம் பார்த்து கேட்டுதான், என்னி வந்து அதே மாதிரி அடிச்சான், நான் கம்முன்னு வாங்கிக்கினேன். உன்னை அடிக்கும் போது மட்டும் ஏன் ஐயோ எம்மான்னு கத்துற? வாங்கிக்க வேண்டியதானே, உருவாக்கப்படுவேன்னு. ஏய், என்ன அடிக்கிறவன் யாரு? நீ தங்கம். உன்னை சுத்தியில அடிச்சா பரவாயில்ல, பாரு என் இனமே என்ன அடிக்குது
அப்படிதான் இயேசு அடிக்கப்பட்டார் நமக்காக. என் இனமே என்ன பண்ணுது, என்ன அடிக்குது. என் கூட பிறந்ததே என்ன அடிக்குது, என்னை பெத்ததே அடிக்குது, என்னை வளர்த்ததே அடிக்குது, சொந்தக்காரன் அடிக்கிறான். அந்த மாதிரி அடிக்கும்போது வலி ஜாஸ்தியா இருக்குங்க. அதான் இரும்பு சொல்லிச்சான், நீ தங்கம்பா, இரும்புல அடிக்கும்போது வாங்கிக்கின, இரும்பே இரும்பு அடிக்குது. இப்படிதான் சில நேரத்துல ஆண்டவர் நம்மளை உருவாக்குற விதம் அப்படி இருக்கும். ஏன்னா உருவாக்கப்படணும், உங்க வாழ்க்கை உருவாக்கப்படணும், உங்க எதிர்காலம் உருவாக்கப்படணும், உங்க சந்ததிகள் உருவாக்கப்படணும். அப்ப நாம ஒப்பு கொடுக்கறது நல்லது தானே. ஆண்டவரே, நான் உபத்திரப்பட்டது நல்லது. தாவீது சொன்னது போல, ஆகையால் தேவ பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அத்தை சொன்னேன், நான் உடைக்கப்பட்டது நல்லது. எழுதினார் ஒரு பாட்டு, உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர். அப்ப இயேசு பயன்படுத்துகிற பாத்திரம் எல்லாம் உடைக்கப்பட்ட பாத்திரம். ஏன்னா அவங்கதான் ஒரு பெரிய வெற்றிக்கு போயிருக்காங்க. நீங்க வேணா பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க, யாரெல்லாம் உபத்திரவத்தின் குகையில போட்டாரோ அவங்களெல்லாம் ரொம்ப விஸ்வரூபமா இழுக்க வச்சிருப்பாரு. அவங்க ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ்ந்து இறந்திருப்பாங்க. யாரெல்லாம் புடமிடப்பட்டாங்களோ, உருக்கப்பட்டாங்களோ அவங்களாம் உருவாக்கப்பட்டிருப்பாங்க. இப்ப அதான் சொல்றா பாருங்க. ஆனா இங்க இந்த வசனத்தை நல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் சொல்றா, தேவனை எதிர்த்து தர்க்கிக்கிறதுக்கு நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்குனவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே என்னை ஏன் கருப்பாக்கிட்டீங்க, ஆண்டவரே என்னை ஏன் வெள்ளையாக்கிட்டீங்க, ஆண்டவரே என்னை ஏன் குள்ளமாக்கிட்டீங்க, ஆண்டவரே என்னை ஹைட் ஆக்கிட்டீங்க, ஆண்டவரே அவங்களுக்கு இப்படி. உன்னை இப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கான். பரலோகம் இப்படிதான் உன்னை டிசைன் பண்ணிருக்கு. பரலோகத்தில் நான் மேப் போட்டதே உனக்கு இப்படிதான், நீ இப்படிதான் பிறக்கணும்ன்றது என்னோட தீம். வளர்ந்த பிறகு நீ கண்ணாடி பார்த்து கேட்கிற, கடவுளே என்னையே இந்த மாதிரி வச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்காத. அதை கேட்காத. உன்னை டிசைன் பண்ணிருக்கா, உன்னை எதிர்காலத்தை குறித்து உன்னோட பிளான் இருக்கு, உன்னோட உருவத்தையே டிசைன் பண்ணிருக்கா, உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். அப்ப பாருங்க, முதலாவது உபத்திரவத்தின் குகை, அடுத்தது உடைந்த பாத்திரம், அடுத்தது பாருங்க உருவாக்குதல், அடுத்தது உருக்குதல், அடுத்தது உருவாக்குதல். கடைசியா ஒரு விஷயத்தை வாசிப்போம். தானியலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். தானியல் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கும். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். அடுத்தது உயர்த்துதல், ஃபைனல் கிளைமேக்ஸ் ஆயிட்டாங்க. நான் உபத்திரவத்துல போனது நல்லது, ஆகியால் நான் உயர்த்தப்பட்டேன். நான் உடைக்கப்பட்டது நல்லது, ஆகியால் நான் உயர்த்தப்பட்டேன். நான் உருக்கப்பட்டது நல்லது, ஆகியால் நான் உயர்த்தப்பட்டேன். நான் உருவாக்கப்பட்டது நல்லது, ஆகியால் நான் உயர்த்தப்பட்டேன். இதுதான் ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிற திட்டமே. என்ன நடந்துதான் பாருங்க. ஒரு அந்நிய ராஜா அடிமையா கொண்டு போய் வச்சிருக்கான். என் பழக்க வழக்கத்தை தான் செய்யணும், என் வழிபாடுதான் செய்யணும், நீ ஜபம் பண்ண கூடாது, நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரத்தையே மாத்தினவங்க இடத்துல இவங்க சாதனை படிச்சாங்க. நீ சொல்றதை நாங்க செய்ய முடியாது, என்ன சிங்க கபில போட்டாலும் சரி, நான் என்னத்துக்கு நெருப்புல போட்டாலும் சரி, நாங்க ஆராதிக்கிற இயேசு எங்களை உயர்த்த வல்லவர். அந்த உயர்வு எங்க வந்தது பாத்தீங்களா? யாரு விரோதமா நின்னாங்களோ அவனே சொல்றான், பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். சத்ருவை கொண்டு ஆண்டவர் உயர்த்த முடியுங்க, நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கணும்? உபத்திரவத்தை பார்த்து இருக்கணும். அடுத்தது சொன்னேன் உடைக்கப்பட்டு இருக்கணும். அடுத்தது என்ன சொன்னேன்? உருக்கப்பட்டு இருக்கணும். அடுத்தது உருவாக்கப்பட்டு இருக்கணும். அப்புறம் நிச்சயமா உயர்வு தான். ஆனா இந்த உயர்வு வரணும்னா என்னத்தை விட்டுருணும்? எதை விடணும்னு சொன்ன? குடம். ஞாபகம் வச்சுக்கோங்க, குடம், பழைய நினைவுகள். குடத்துள்ள தண்ணி போட்டு அப்படியே நிக்க பாருங்க. அது மாதிரி இருதயத்துக்குள்ள தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் விட்டுணும். ஆண்டவர் இதை விட்டுன்னு உங்ககிட்ட தெளிவா பேசிட்டாருன்னா அது விட்டுணும். மறுபடியும் பேச மாட்டார். ஒரு வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை வரும். முதல்ல சமாதானமான வார்த்தை வரும், அடுத்தது எச்சரிப்பினான வார்த்தை வரும். அப்பயே நம்ம அலர்ட் ஆயிருக்கணும். விடல, அது நம்மள விடாது. அந்த அம்மா விட்டாங்க, பேர் பெருமைப்பட்டது. அடுத்தது பாருங்க, அங்க இருக்கிற ஜனங்கள் வலைய விட்டாங்க, போட்டை விட்டாங்க, தேவையில்லாத அப்பாவையும் விட்டாங்க. ஏன்னா அவன் கட்டாயமா அவனை விட்டுருக்காங்கன்னா அவன் நல்லவன் அனுபவிக்க மாட்டான். விட்டாங்க, இன்னைக்கு ஊழியம் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இந்த டாக்ஸ் கலெக்டர் யாரு, வரி வசூல் பண்ற மனுஷன் தன் கவர்மெண்ட் வேலையை விட்டான் இயேசுக்காக. இன்னைக்கும் நம்ம அவனை பேசிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தன் எல்லாத்தையும் விட்டான், வந்து கேட்டான், விட்டது நான் என்ன கிடைக்கும் போன்ட்டு. கேட்டதுக்கு ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினால நீ எதை விட்டையோ அந்த ஸ்தானத்திற்குரிய ஆசீர்வாதம் 100 மடங்கு உன் மேல இருக்கும், உன் பிள்ளைகள் மேல இருக்கும். பரலோகமே உனக்காக இறங்கி வந்து வேலை செய்யும். ஏன்னா நான் எதெல்லாம் ஏன் உன்னை விட சொன்னேன்னா, உன் வாழ்க்கையில ஒரு உயர்வை கொண்டு வரும்படி. உன் வாழ்க்கையில நீ இப்படியே இருந்து சாகத்துக்காக அல்ல, உன் வாழ்க்கையில நீ உயர்வை கொண்டு வரணும்னா நீ சில காரியங்களை விட்டு. அப்ப சொல்லுங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் உடைக்கப்பட்டது நல்லது, நான் உருக்கப்பட்டது நல்லது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உயர்வு மட்டும்தான் நல்லதுன்னு இல்லை,
இந்த ஸ்டெப் எல்லாம் கொண்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில நிச்சயமாகவே உயர்வு இருக்கும். அப்ப இந்த உயர்வை இன்னைக்கு மனசுல வச்சுப்போம். இப்ப இந்த வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும், இந்த 5 ஊவை ஞாபகம் வச்சுப்போம். வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும், எனக்கு ஒரு உயர்வு வரணும்னா சில காரியங்களை நான் கடந்து வந்துதான் தீரணும், சில காரியங்களை விட்டுதான் தீரணும். அப்படி வரும்பொழுது நம்ம எடுத்த உடனே ஒரு தங்கத்துல ஒரு பெரிய சொம்பு செஞ்சு கொடுங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தங்கமே இருந்தாலும் அது வெறுமனே இப்படி கல்லு மாதிரி இருக்கும்போது பிரயோஜனம் கிடையாது. ஒரு பாத்திரமா அழகா டிசைனா வருது பாருங்க, அதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதை தட்டணும், உடைக்கணும், உருக்கணும், அடிக்கணும். இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்த பிறகு தங்க வெறும் பாரா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை, அது அப்படியே தாங்க. ஆனா அதுவே ராஜா தலைக்கு போயிடுச்சுன்னா அந்த தங்கத்துக்கு மவுஸ் அதிகம். அந்த தங்கத்துக்கு மவுஸ் அதிகங்க. எவ்வளவுதான் நகை கடையில நகை இருக்கட்டுமே, ஒரு பெரிய ராஜாக்கு ஒரு பொற்கிரீடம் செஞ்சு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்த தங்கத்துக்கு அது ஈடாகுமா? அது போலதான் நாமெல்லாம் இயேசு தலையில இருக்கிற கிரீடமா உருவாக்குவது, அலங்காரமா இருக்கிறதுக்கு உயர்த்தப்படுவதற்காக ஆண்டவர் சில உபத்திரவங்களை அனுமதிக்கிறார், சில உடைக்கிற காரியங்களை அனுமதிக்கிறார், சில உருவாக்குற காரியங்களை அனுமதிக்கிறார், சில அக்னிகளை அனுமதிக்கிறார் உருக்கும்படி. எதுக்கு? நான் உயர்வு கொண்டு வரும். ஆகையால இன்னைக்கு ஆண்டவத்துல ஒப்பு கொடுப்போம். விட வேண்டிய காரியங்களை இன்னைக்கு ஆண்டவத்துல அறிக்கை செய்வோம். நிறைய பேர் அன்னைக்கு அறிக்கை செஞ்சு விட்டுறது, நாளை கண்டினியூ பண்ணிக்கிறது. சரியா? நாளை கண்டினியூ பண்ணிடுது. இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தி இன்னும் உங்களுக்கு அருமையான ஒரு செய்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் எனக்கு தெளிவான ஒரு விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. இதே போல ஒரு சில காரியம் தான் பேச போறேன். இன்னைக்கு ஆண்டவர்ல ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, நான் சில காரியங்களை விட்டுறேன் மனசுல இருந்து. ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு எதை விட சொன்னாரோ, அது எப்படி சொன்னாரோ, அது தீர்க்க தரிசனத்துல சொன்னாரோ, அது சொப்பனத்துல சொன்னாரோ, வேத வார்த்தையின்படி சொன்னாரோ, அதை விடும் பொழுது என் வாழ்க்கையில ஒரு வெற்றியின் வாழ்க்கை இருக்கு. என் வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும். என் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் சந்ததிகளின் சந்ததிகள் வரைக்கும் ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழும். பூமியில மட்டுமல்ல, என் மரணமும் வெற்றியா இருக்கும். என்னுடைய காரியத்தின் முடிவு அது அற்பமா இருக்காது, அற்புதமா இருக்கும். ஆண்டவர் என்ன உபத்திரவத்தின் குகையில விட்டிருக்கிறார்னா அந்த உபத்திரவத்துல தெரிந்து கொள்ளும்படி, உபத்திரவத்துல இருக்கிற என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். சில நேரத்துல என்ன உடைக்கிறார், ஏன்னா உருவாக்குவதற்காக. உன்னை உருவாக்குவதற்காக தான் நீ உடைக்கப்படுற. நீ கர்த்தருடைய கையில உடைக்கப்பட்டால் உருவாக்கப்படுவான். சில நேரத்துல உன்னை உருக்கவும் செய்வான். அக்னி போல ஒரு சூழ்நிலை இருக்கும் குடும்பத்துல, வாழ்க்கையில. ஏன் உருக்குறீங்க ஆண்டவரே? இல்லப்பா, உன்னை நான் உயர்த்த போறேன், உன் வாழ்க்கையை உயர்த்த போறேன், உன் அந்தஸ்தை உயர்த்த போறேன், சமூகத்துல உன் பேரை பெருமைப்படுத்தி உயர்த்த போறேன். அதற்கு சில காரியங்களை நான் கடந்து வந்தே தீரணும், சில காரியங்களை விட்டு விடணும். இப்போ வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த வார்த்தையானது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். கர்த்தர் யாருக்கோ பேசியிருக்கீங்க, இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளும் போது வாழ்க்கை மாறும். இயேசுதான் என் வாழ்க்கையை மாற்ற முடியும், அவர் வார்த்தை தான் என் வாழ்க்கையை உருவாக்க முடியும். என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட உடைந்து போன சூழ்நிலை இருந்தாலும் அவர் என்னை உயர்த்த முடியும் என்ற நம்பிக்கை உண்டாகட்டும். செய்தி கேட்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில விட வேண்டிய காரியங்களை விட்டு பிடிக்க வேண்டிய காரியம் இயேசுவை பிடித்துக்கொண்டு உயர்வு அடையட்டும் என்று இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.